ஹாய், இன்னைக்கு டே 5ல ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கட் ஒர்க் ஸ்டார்ட் அப் பார்க்கலாம். நான் போடுற மாதிரி கர்வ் லைன் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே திக் லைன் கொடுத்துட்டோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட்டட். செகண்ட் டிசைனுக்குமே அதே மாதிரி கர்வ் லைன் கொடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு மேலே 4 லீவ்ஸ் போட்டு திக் லைன் கொடுத்தோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட்டட். ஸ்டார்ட் அப்புங்கிறது ஃபர்ஸ்ட் மெஹந்தி போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டு போடுற டிசைனை தான் ஸ்டார்ட் அப்னு சொல்லுவோம். லைன்ஸ் போடாமல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேர் கட் ஒர்க் ஸ்டார்ட் அப். தேர்ட் டிசைனுக்கு ஸ்பைரல் போட்டு அதுக்கு மேலே பெட்டல்ஸ் போட்டுக்கிறேன். சைடில் லீவ்ஸ் போட்டுட்டு ரிப்பீட்டடாக அதே ஃப்ளவரை போட்டுட்டு வரணும். கேப்பில் கர்வ் லைன் கொடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு மேலே திக் லைன் கொடுத்தோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் டிசைனுக்கு ஸ்பைரல் போட்டு 3 பெட்டல்ஸ் போட்டுக்கிறேன். இடையில கர்வ் லைன் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிறேன். திக் லைன் கொடுத்துட்டு அதோட கார்னரில் நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். உள்ளே ஷேட் பண்ணிவிட்டு கீழே வைன்ஸ் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இந்த டிசைன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப்க்கு ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கிறேன். மேலே திக் லைன் கொடுத்துட்டு உள்ளே ஒரு ஸ்வான் வரைஞ்சிக்கலாம். உள்ளே லைட் ஷேட் பண்ணிவிட்டு மேலே அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே டபுள் லைன் போட்டுக்கிறேன். ரெண்டு சைடுமே ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஹார்ட்டின் ஷேப்பை சுற்றி டாட் வச்சுக்கலாம். டபுள் லைனுக்கு உள்ள கேப்பில் 3 லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஸ்கொயர் ஷேப் ஃபுல்லாகவே நான் ஷேட் பண்ணிக்கிறேன். மேலே கர்வ் லைன் கொடுத்து ஷேட் பண்ணிக்கிறேன். கீழே டாட் வச்சு முடிச்சோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஓவல் ஷேப் போட்டுக்கிறேன். இன்சைடில் லோட்டஸ் டிசைன் போட்டுக்கிறேன். ஓவல் ஷேப் ஃபுல்லாகவே ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு திக் லைன் கொடுத்து அவுட்லைனில் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே பெரிய ஹம்ஸ் கொடுத்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். கீழேயே ஹம்ஸ் கொடுத்து டாட் வச்சோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட்டட். நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் பண்ணும்போது எப்போயுமே ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு ஸ்டார்டப்க்கு டபுள் லைன் போட்டு மேலே லோட்டஸ் டிசைன் போட்டுக்கிறேன். இது அன்ஈவனாக நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் லோட்டஸ் போட்டுக்கலாம், இல்லைனா ஈவனாகவும் போட்டுக்கலாம். லோட்டஸ் எல்லாமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்க்குற மாதிரி போட்டிங்கன்னா இன்னுமே பார்க்க லுக்காக இருக்கும். டிசைன் ட்ரை ஆனதுக்கப்புறம் மேலே ஃபில்லிங்ஸ் கொடுத்துடணும். சென்டரில் மட்டும் ஷேட் பண்ணிவிட்டு டாட் வச்சுக்கிறேன். கீழே ஹம்ஸ் போட்டு டாட் வச்சோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் டிசைனுக்கு ஹவுஸ் மாதிரி போட்டுக்கலாம். மேலே அவுட்லைன் கொடுத்துட்டு ஹம்ஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் லோட்டஸ் போட்டு ஷேப் கரெக்டாக இல்லைன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. லோட்டஸ் போட்டுட்டு உள்ளே ஷேட் பண்ணிட்டோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட்டட். டே 5 கிளாஸில் 8 ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் பார்த்துருக்கோம்.